முருகன் சார், இந்த அறிவுறுத்தல் இது ஒரு வாரத்தில் தொடக்கணும், புத்தகமெல்லாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல சார். இது சர்க்குலரா, இது சட்டமா சார்? இது அதாவது 2023லயே இதற்குரிய விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரி, 2023 ஓகே. NCFSC ஓகே, ஒரு 638 பக்கம் இருக்கு. ஓகே. அதுக்கு பேர் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே. அது 2023ல கொண்டு வந்து அது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்துன்னு சொல்லியாச்சு. சரி. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். எது? இந்த NCF 2023. அதற்கு முன்பு 2005 ஒரு NCF வந்தது, அதுக்கு திருத்தமெல்லாம் வந்தது. இந்த NCF 2023 தேசிய கல்விக் கொள்கையை அடிப்படையாக வைத்து நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் அப்படிதான் இருக்கு. மொத்தம் 630 பக்கம் இருக்கு. அதாவது தேசிய கல்விக் கொள்கையை விட அதிகமான பகுதிகளை கொண்டதாக NCF இருக்கிறது. ஓகே. இந்தியாவிலேயே ஒரு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இவ்வளோ பெரிய லாங்கான ஒரு கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் இதுதான். யார் செஞ்சது சார் அது? இது மத்திய அரசாங்கம் இப்பொழுது செய்திருக்கிறது. ஓகே. 2023ல வந்துருது. அந்த 2023ல இது அவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகம் தன்னுடைய வெப்சைட்லேயே அதிகாரப்பூர்வமாக அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி 9ஆம் தேதி சிபிஎஸ்இ சர்க்குலர் வெளியிட்டிருக்கு. ஓகே. ஒரு 3 பக்கங்கள் கொண்ட சர்க்குலர் எல்லா டைரக்டருக்கும் அவங்க அமைச்சிருக்காங்க. இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம். இது 2023 NCFல ஃபாலோ பண்ணி வந்த ஒரு சர்க்குலர். ஆனா அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இது அனைத்து மாநிலங்களுக்கும் மும்மொழி திட்டம் பொருந்தும், எல்லாரும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு அதுல இருக்கு. நாங்கள் முதல் தடவையாக ஒரு பரீட்சார்த்த முறையில் நாங்கள் சிபிஎஸ்இ தொடங்குகிறோம் அப்படின்னு இவங்க சர்க்குலர் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல புரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள். அப்ப சிபிஎஸ்இல நீங்க வர விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி, அரசு பள்ளிக்கு இன்னொரு சர்க்குலரை அடிஷ்னலா விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இது எதுக்கு இந்த மும்மொழி திட்டம், எதற்காக இவங்க கொண்டு வர்றாங்க, என்ன இதற்கான தேவை இருக்கிறது இந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னா, இவங்க இது அதாவது நீங்க சொல்றத பார்க்கும்போது என்னன்னா, இதை ரொம்ப சட்டப்பூர்வ நகர்வுகளாக செஞ்சிருக்காங்க. முதல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அப்புறம் நேஷனல் ஸ்கூல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க். அந்த ஃப்ரேம்வொர்க்கின் அடிப்படையில் இந்த சர்க்குலர். ஓ, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. ஓகே. இப்ப இந்த நேஷனல் ஸ்கூல் ஃப்ரேம்வொர்க்கு அதுக்கு கீழே சிபிஎஸ்இ மட்டும் கிடையாது, மாநில பள்ளிகளும் அடக்கம். அதாவது ஒன்றிய அரசின் கீழ் வரக்கூடிய பள்ளிகள், ஓகே, மாநில அரசின் கீழ் பள்ளிகள், யூனியன் பிரதேசம் இருக்கக்கூடிய பள்ளி, அனைத்து பள்ளிகளும் அடக்கம். அந்த யூனிஃபைட் டேட்டான்னு ஒன்னு எடுப்பாங்களே, எல்லா பள்ளிகளும் இதுல கண்ட்ரோல் ஆகுது. ஓகே. அதாவது நீங்க ஃப்ரேம்வொர்க் என்ன அப்படின்னா, நீங்க பாடம் எப்படி எழுதணும், நீங்க ஒரு மொழி பாடத்தை எப்படி எழுதணும், அறிவியல் பாடத்தை எப்படி எழுதணும், கணிப்பொறி பாடத்தை எப்படி எழுதணுன்றது நோட்ஸ். அது கல்வி கொள்கை இல்லை. அதை பார்த்து தான் நீங்க புக்கே நீங்க எழுத முடியும். சரி. ஒரு 6வது பையனுக்கு ஒரு புக் எழுதுறீங்கன்னா அதை பார்த்து நீங்க எழுத முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேசிய கல்விக் கொள்கையில 4வது சாப்டர்ல மொழி கொள்கை பற்றி நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். 4வது சாப்டர்ல 12வது பகுதியில் நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம். உங்களுக்கு நாங்கள் அந்த காலத்திலேயே சொல்லிட்டோம். எனவே அது ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. எனவே இந்த சர்க்குலரை நாங்கள் வெளியிடுகின்றோம் அப்படின்னு அந்த சர்க்குலரில் போட்டிருக்காங்க. R1, R2, R3. R எதை நோட் பண்ணுது? ரூல்ஸ். R2 ரூல்ஸ் 1, ரூல்ஸ் 2, ரூல்ஸ் 3. கரெக்ட் அப்படின்னு இதில் போட்டிருக்காங்க. R1 என்ன? ஒரு மொழி. என்ன மொழி? இந்திய மொழிகளில் பிராந்திய மொழி. தாய்மொழின்றது கொடுக்கல, அதிகம் பேசப்படக்கூடிய மொழி, லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ ஒரு தாய்மொழி எடுத்துக்கங்களேன். இப்ப தமிழ் ஒருத்தன் எடுத்துட்டான், இதுதான் R1. ஆமா, R1 தமிழ் எடுத்துட்டான். ஓகே. R2 ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துட்டான். ஓகே. அதாவது இங்கிலீஷ்னு கொடுக்கல, ஃபாரின் லாங்குவேஜ். அப்ப தமிழ் ஃபாரின் லாங்குவேஜ் சார், இன்க்ளூடிங் இங்கிலீஷ்னு தானே சார் இருக்கு? சரி, ஃபாரின் லாங்குவேஜ். ஓகே. அதாவது நீங்க நான் ஜெர்மனி எடுக்க போறேன், நீங்க பிரெஞ்சு எடுக்க போறேன் சொல்ல முடியாது. வாத்தியர் கிடையாது. ஓகே. நீங்க சொல்லிக்கலாம்
ஃபாரின் லாங்குவேஜ் போட்டு விட்டார்கள் அப்படின்னு. ஆசிரியர் இல்லை, அங்கதாங்க முக்கியம். சரி, நான் அடுத்த சுற்றுல பேச போறேன். சரி, மூன்றாவது R1 இல்லாமல் R2 இல்லாமல் R3 எடுத்துக்கொள்ள வேண்டும். எது? இந்திய மொழிகள் அப்படின்னு சொல்றீங்க. R1 தமிழ், R2 ஆங்கிலம், இது இரண்டும் அல்லாத வேறொரு நான் இந்திய மொழியை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க. நான் ஒரு 6வது பையன், நான் வந்து முடிவு பண்றேன். நான் திடீர்னு என்ன முடிவு பண்றேன் அப்படின்னா, இப்போ அவங்க சர்க்குலர்ல ஒட்டி வச்சிருப்பாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் அறிவிப்பலை ஒட்டி வச்சிருப்பாங்க, இந்த லாங்குவேஜ் தான் இருக்கு, இதுக்கு தான் வாத்தியார் இருக்காங்க, மீதிக்கெல்லாம் வாத்தியார் இல்லைன்னு இடுவாங்க. அவங்க எது போடுவாங்க? இப்பொழுது சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் 2 ஆசிரியர், ஒன்று இந்தி ஆசிரியர், இன்னொன்று சான்ஸ்கிரிட் ஆசிரியர். தமிழை கற்றுக் கொடுக்கலாம் பிராந்திய மொழியை என்று ஆல்ரெடி சிபிஎஸ்சியில் ஒரு நாம்ஸ் இருக்கு. ஆனா தமிழ் ஆசிரியர்கள் அங்கே முழுமையாக நிரப்பப்படவில்லை. ஓகே, புரியுது. ஏற்கனவே நீங்க சிபிஎஸ்சி தமிழ் நீங்க கத்துக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, நான் வரவேற்கிறேன். ஆனா தமிழ் ஆசிரியரை நீங்கள் நியமித்தீர்களா என்று சொன்னால் இல்லை. அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, நீங்க ஆசிரியர் நியமனத்திற்கு சிபிஎஸ்சி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க, CTET. CTET சென்ட்ரல் கவர்மெண்ட் வைக்கக்கூடிய டெட், தமிழ்நாட்டில் வைக்கக்கூடிய டெட் மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஎஸ்சியில பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்று CTET வைக்கிறாங்க. அந்த CTET தமிழ் ஆசிரியர்களுக்கு வைப்பதில்லை. ஓகே, இந்திய ஆசிரியர்கள் வைக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம், தமிழ் ஆசிரியர்கள் CTET எழுத முடியாது, அங்க ஆப்ஷனே கிடையாது சுத்தமா. அப்ப நீங்க தேர்வே வைக்காத போது ஒரு ஆசிரியர் எப்படி நீங்க நியமிப்பீங்க? அப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய்மொழியாக கொண்டது தமிழ். ஓகே, தமிழ், அதாவது தமிழ் குடும்பத்தில் பிறந்த பெரும்பான்மையான குழந்தைகள் இன்றைக்கு சிபிஎஸ்சிக்கு சென்று படித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, தாய்மொழி படிச்சுக்கங்க, நன்றி. இவங்க வந்து அடிஷனலா இந்தி படிங்கன்னு சொல்றாங்க, ஏன்னா இந்தி வாதியார் தான் இருக்கிறாங்க, எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். இவங்க எங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா, மிக மிக ஆபத்தான ஒரு இடத்தை கை வைக்கிறாங்க. ஓகே, என்ன இடம் என்று சொன்னால், அது பின்னாடி இருக்கு 2வது சாப்டர்ல, அதாவது இவங்க என்சிஎஃப்ல 2வது சாப்டர்ல போட்டிருக்காங்க, இவங்க சர்க்குலரையும் போட்டிருக்காங்க. மும்மொழி திட்டம் என்பது எதற்காக நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வளரும். ஓகே, எனவே 3 மொழி படிங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன, அதாவது உளவியலுக்கு எதிரான, அறிவியலுக்கு எதிரான புறம்பான ஒரு விஷயத்தை இவங்க கொண்டு வர்றாங்க. காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி வளருது அப்படின்னா, அவங்க எங்க கை வைக்கிறாங்க நான் சொல்றேன், உங்கள் மூளையில், உங்கள் அறிவிலே கை வச்சுட்டாங்க. புரியுது? எப்படி கை வைக்கிறாங்க அப்படின்னா, லிங்குஸ்டிக்ஸ் அறிஞர்கள் சொல்றாங்க. ஓகே, பியாஜே, வைகாட்ஸ்கி, நாம் சாம்ஸ்கி, அமெரிக்காவை சேர்ந்தவர், 3 அறிஞர்கள் சொன்னதுதான் இன்னைக்கு உலகம் முழுக்க மொழியியல் பத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு சைக்காலஜி. சரி, அதை முடிச்சிடறேன். அதுல என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தைக்கு அறிவு மைண்டுக்குள்ள போகுதுன்னு சொன்னா அதுக்கு பேரு ஸ்கீமா. ஓகே, அந்த ஸ்கீமா எப்படி உள்ள போகுதுன்னு சொன்னா, மொழியின் வாயிலாக போகிறது, தாய்மொழியின் வாயிலாக செல்கிறது, அதற்கு பேர் ஸ்கீமான்னு பேர் வைக்கிறாங்க. 1800 பேர் வச்சாச்சு. அந்த ஸ்கீமா ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது, ஒரு அமைப்பு, கட்டமைப்பு. காக்னிட்டிவ் அறிதிறன் வளர்ச்சி என்பது ஒரு கட்டமைப்பு கொண்டது. நமக்கு எப்படி மூளை இருக்கிறது, நமக்கு எப்படி இதயம் இருக்கிறது, கிட்னி இருப்பது போன்று அறிவு உள்வாங்குவதற்கு நம்ம உடம்புல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது தாய்மொழியால் கட்டமைக்கப்பட்டது. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? அகாமடேஷன், அசிமிலேஷன், அடாப்டேஷன். இந்த 3 கட்டமைப்பு தான் நம்ம உடம்பு வச்சிருக்குது. தாய்மொழியில் அது கட்டமைக்கப்படுகிறது, அறிவு உள்ள மைண்டுக்குள்ள வருது. புரியுது? இவங்க என்ன பண்றாங்க, நீங்க அறிவு உள் வாங்குறீங்களா, அப்சர்வேஷன், அதை தடுக்கிறாங்க. ஏன்னா முதல்ல வந்து நீங்க கட்டமைப்பை வந்து நீங்க டெமாலிஷ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு அறிவில்லாத, சுய புத்தி இல்லாத ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்த மும்மொழி திட்டத்தை நான் பார்க்கிறேன். ஓகே, கல்வி கொள்கையை வந்து கட்டாய ஹிந்தி திணிப்பு என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேற்கொள்வது தவறான பிரச்சாரம் அப்படின்ட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறார். அது ரியாக்ட் பண்ண பிறகு தான் இங்கே தமிழில் ஸ்கூல் இல்லைன்னு சொல்கிறது, அதுக்கு அண்ணாமலை பதில் கொடுத்தது. அப்புறம் கடைசியில் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, டீச்சர் இல்லை, வீடியோவில் தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது. இதெல்லாம் இது கொஞ்சம் இதை தமிழ்நாடு அரசாங்கமும் டிஎம்கேவும் இதை கொஞ்சம் பூதாகரப்படுத்துகிறதா சார்? இது 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 குறித்த பிம்பத்தை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பேய் கதை மாதிரி சொல்றது. அதாவதுங்க,
இருமொழி கொள்கை வந்து 1968 வந்தது. இதில் திமுகவில் இருக்கிறவங்களும் போராடினாங்க, அதிமுகவில் இருக்கிறவங்களும் போராடினாங்க. அன்றைக்கு இருந்த எல்லா முற்போக்கு சக்திகளும் மொழி போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இப்போ அவர் ஆட்சியில் இருக்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. 1968 ஒரு குழந்தை படிக்கிறான். இன்னைக்கு 3 தலைமுறையாக அப்பா, மகன், அவனுடைய மகன் 3 தலைமுறையாக ஒரே வகையான ஸ்ட்ரக்சரில் அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஜீன்லேயே வந்து எப்படி உள்வாங்குவது, எப்படி வெளிப்படுத்துவது என்கின்ற ஒரு ஸ்ட்ரக்சரே அமைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் அமைஞ்சு போச்சு. எடுத்துக்காட்டா நீங்க ஒரு 3 தலைமுறையாக ஒரு அறிவு புலத்தை எவ்வாறு கற்கிறீர்களோ அது நிலையானதாக மாறிவிடும். இத சயின்ஸ். இது கிளாசிக்கல் கண்டிஷன் சொல்றார் பாவ்லோ. அதாவது ஒரு கண்டிஷன் உங்களுடைய மைண்ட்ல, உங்களுடைய உடம்புல கண்டிஷன் ஆயிடுச்சு. தமிழக மக்கள், தமிழக குழந்தைகள் அவங்களுடைய அறிவு புலன் தாய்மொழியில கற்கிறாங்க, தாய்மொழியில எழுதுறாங்க, புரிந்து கொள்கிறார்கள். ஒரு எடுத்துக்காட்ட சொல்றேன். உலகம் பூரா அதான் உண்மையானது. என்னால் பல்வேறு விளக்கங்கள் கொடுக்க முடியும். அப்ப அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க என்ன டெமாலிஷ் பண்றது? இப்ப நீங்க ஸ்ட்ரக்சரை மட்டும் டெமாலிஷ் பண்ணல, நீங்க அறிவை பெறுவதை டெமாலிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரு சுயமாக ஒரு படைப்பாற்றல் மிக்க ஒரு சந்ததியை நீங்க உருவாக்காமே விட்டுடலாம். நீங்க அதாவதுங்க கேந்திரிய வித்யாலயா மட்டும் சிபிஎஸ்இ கிடையாது. இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் 20% பள்ளிகள் சிபிஎஸ்இ கன்வெர்ட் ஆகிட்டு வருது. அவங்க அப்ளை பண்றது 20-25% அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. எல்லா மெட்ரிகுலேஷனும் இன்னும் 10 ஆண்டுகளில் சிபிஎஸ்இ கன்வெர்ட் ஆக போகுது, நடந்துகிட்டே இருக்கு. அப்ப எல்லா சிபிஎஸ்இக்கும் ஒரு சிபிஎஸ்இ ரீஜனல் டைரக்டர் ஒரு சர்க்குலர் நீங்க கேட்டீங்க, சாரை கேட்டீங்க, சர்க்குலரை நடைமுறைப்படுத்த முடியுமா, அது ஒரு சட்டம் போன்றா அப்படின்னு. இணை செயலாளர், செக்ரட்டரி, கல்வி அமைச்சர் அவர்கள் சொன்னா நீங்க கேட்டுதான் ஆகணும். ஒரு எடுத்துக்காட்டு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறையின், ஒரு கல்வித்துறையினுடைய ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரி ஒரு சர்க்குலர், ஒரு கடிதம் போட்டுவிட்டால் அது ஜிஓவுக்கு சமமானது. ஜிஓ சட்டத்திற்கு சமமானது. ஒரு சர்க்குலர் ஜிஓவுக்கு சமமானது, ஜிஓ சட்டத்திற்கு சமமானது. ஏன்னா அவர் போடக்கூடிய நபர் அது போன்ற ஒரு நபர். அவர் வந்து ஐஏஎஸ், அவர் பிரின்சிபல் செக்ரட்டரி. எனவே நீங்கள் ரீஜனல் டைரக்டர் நீங்க அனுப்பினார்னா நான் பின்பற்றாமல் இருக்கவே முடியாதுன்னு சொன்னா நாளைக்கு உங்களுடைய புதுப்பித்தலை ரெனோவேஷன் பண்ணவே மாட்டாங்க. சரி, திருப்பி வந்து நீங்க எந்த விதமான விஷயத்தை நீங்க பண்ண முடியாது. உங்களுடைய அப்ளிகேஷனை தள்ளி வச்சிருவாங்க. அப்ப இந்த கடிதத்தை, இந்த சர்க்குலரை கொடுத்திருக்கிறது டைரக்டர் அகாடமிக்ஸ்னுடைய சிபிஎஸ்இ அகாடமிக்ஸ்னுடைய டைரக்டர் கொடுத்திருக்காரு. ஆமா, பேஸ்ட் ஆன் என்சி, அதாவது என்சிஎஃப் பேஸ்ட் ஆன் என்இபி. நீங்க அங்க இருந்து எடுங்க கோட். ஆமா, நேஷனல் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஆமா, கரெக்ட். அதாவது என்இபி, என்சிஎஃப், சர்க்குலருக்கு வாங்க. சர்க்குலர் துண்டா பார்த்தோம்னா புரியாது. இரண்டாவது பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த சர்க்குலர் மொத்தம் 3 பக்கங்கள். இரண்டாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சர்க்குலருடைய வெயிட்டேஜ் என்னன்னு. எல்லா டைரக்டருக்கு அனுப்பியிருக்காங்க. ரீஜனல் டைரக்டர், அந்த டைரக்டர், இந்த எல்லாருக்கும் அனுப்பப்பட்டிருக்கு. நீங்க எப்படி பின்பற்றணும், உடனடியாக பின்பற்றணும் போட்டிருக்காங்க. அதாவதுங்க இது முன்னுக்கு முரணானது மட்டும் கிடையாது. ஒரு தலைமுறை எவ்வாறு அழிக்கப்படுகிறது அதை நீங்க நேரடியாக நீங்க பார்க்கலாம். ஒரு தலைமுறை எவ்வாறு, ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேன். ஒரு குறள் எடுத்துக்கிறீங்க, ஒரு குறளை நான் கத்துக்கணுங்க. அதாவது கோல் வச்சு அழிக்கிறாங்க இதை. அதாவதுங்க இது எப்பயுமே வந்து இப்பொழுது ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சியானது அவங்க ஒரு நீண்ட கால திட்டம், நீங்க அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. நீண்ட கால கோல், அதாவது அறிவில்லாத சுய புத்தி இல்லாம ஒரு தலைமுறையை வளர்த்தால்தான் சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த தேசம் செல்லும் என்பதுதான் டார்கெட். என்னால் ஆதாரப்பூர்வமாக விளக்க முடியும். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு ஒரு குறளை நான் ஒரு வாதியாரு நான் சொல்லித்தரேன். அந்த குழந்தைக்கு நான் தமிழிலேயே சொல்லி கொடுக்குறேன். காக்னிட்டிவ் ஸ்கில் வளருதுன்னு சொல்ல வராரு இந்த சர்க்குலர்ல. நான் தமிழை புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு பொருள் புரிஞ்சிடுது. நீங்க என்னதான் அறிவாளியா இருந்தாலும் மக்களோடு மக்கள் பழகவில்லை என்றால், மக்கள் பண்பு இல்லை என்றால் நீங்க அறிவை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. எனக்கு புரிஞ்சிருச்சு. இது ஆங்கிலத்தில் படிங்க, இதை இந்தியில படிங்க, இதை தெலுங்குல படிங்க,
நீங்க 22 மொழிகள்ல படிங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. காக்னிட்டிவ் ஸ்கில் அப்போதான் வளரும். பொருள் ஒன்றுதான், எல்லா மொழிகள்லையும் அதே தான் மீனிங். நீங்க என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? காக்னிட்டிவ் ஸ்கில் எப்படி வளரும்? இங்கிலீஷ்ல படிச்சாலும் அறம்போரும் கூறுமில்லை ஏனும், இந்தியில படிச்சாலும் சான்ஸ்கிரிட் படிச்சாலும் அறிவு ஒன்றுதான். நாம் வெவ்வேறு மொழிகளில் படிப்பதால் எனக்கு கூடுதல் அறிவு வராது. இங்க சப்ஜெக்ட் என்ன? திருக்குறள் தான் சப்ஜெக்ட், புரியுது. சயின்ஸ் தான் சப்ஜெக்ட், கணிப்பொறி தான் சப்ஜெக்ட், ஏஐ தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் நீங்க எப்படி சொல்லி கொடுக்க போறீங்கன்றத நீங்க பத்தி பேசணுமே ஒழிய நீங்க பக்கமா பேசியிருக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்ல, என்சிஎப்ல நீங்க பேசுறீங்க, என்னென்ன பேசுறீங்கன்னு இன்னொரு சந்தர்ப்பத்தில் விளக்குகிறேன். ஆனால் அதுதாங்க முக்கியம். அதே குறளை நீங்க 4 மொழிகளில் படித்தால் 4 அறிவு இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே 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 சார், ரொம்ப நன்றி சார். தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் இதை ரொம்ப முக்கியமானதாக சத்தியம் மேடை கருதியது, இந்த நிறுவனம் கருதியது. அதனால தான் இன்னைக்கு இதை நாங்கள் தலைப்பாக எடுத்தோம். 6ஆம் வகுப்புல இருந்து கம்பல்சரி இனிமேல்ட்டு கட்டா படிக்கிறவங்களுக்கு கிடையாது. 6ஆம் வகுப்புல இருந்து 10 இப்ப 6வது படிக்கிறவன் 2030 10வது போவான்ல, அப்போ கம்பல்சரி. இப்ப கம்பல்சரி பண்ணிட்டே இந்த பேட்ச்ல இருந்து தொடங்குது சார்.